வெல்கம் டு ஐஸ்வர்யா பில்டர். என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கீழே வந்து வாடகை வீடு கட்டிட்டு மேலே 2+ கட்டலாமா, இல்லை கீழே 2+ கட்டிட்டு மேலே வாடகை வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு என்கிட்ட ஒருத்தர். எப்போதும் நீங்கள் வந்து வாடகை வீடு ஏதாவது ஷாப் அது மாதிரி பண்ணுறதா இருந்தாக்க கீழே பண்ணிவிட்டு கமர்ஷியல் வேணும்னா கீழே பண்ணிவிட்டு மேலே வந்து 2+ பண்ணிக்கலாம். 2+ வீடு ஜாயின் பண்ணி கட்டுறதா இருந்தால், அல்லது உங்களுக்கு இடம் இருந்தால் ஒரு சைடு ரெண்டல் வீடோ ஷாப்போ பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து 2+ பண்ணிக்கலாம், கீழே மேலே அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் 2+ வீடு போட்டுட்டு மேலே வந்து ரெண்டல் வீடோ ஆஃபீஸோ போட்டிங்கன்னா ஏறி செகண்ட் ஃப்ளோர் ஏறணும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். வர்றவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கண்டினியூவாக ரெண்டல் ஹண்ட்ரட் ஷாப்ஸ் இருந்தால் கூட ஓரளவு அவங்க வருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க அந்த பில்டிங்க்கு. இந்த மாதிரி தனியாக 2+ வீடு போட்டுட்டு மேலே ஒரு ரெண்டல் வீடு போட்டோம்னா வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வீடு பிளான் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு பிடிச்சது மாதிரி போடுறத விட கமர்ஷியல் போகும்போது அடுத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும், இதில் வந்து அவங்க இருப்பாங்களா வருவாங்களா அப்படிங்கிற கமர்ஷியல் கோணத்திலேயே நம்ம வந்து ரெண்டல் வீடோ அல்லது சேல் பண்ணுற வீடோ கட்டணும். நம்ம வந்து நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை கட்டினோம்னா நம்ம மட்டும்தான் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கமர்ஷியலுக்காக போகும்போது அடுத்தவங்களுக்கும் ப்ரிப்பரேஷன் கொடுத்து அவங்களுக்கும் ஸ்பெசிலிட்டிஸ் கொடுத்து நம்ம கட்ட பார்க்கணும். அப்போ ஒரு நல்ல பில்டிங், தரமான பில்டிங்காக வரும். மற்றவங்களும் அதை வரவேற்பாங்க, நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க, அங்கீகரிப்பாங்க, வருவாங்க நம்மள்கிட்ட. இன்னைக்கு வீடியோவில் வெஸ்ட் பேசிங் பிளான் பார்க்கலாம். இது 26க்கு 27 சைஸ் பில்டிங்கோட பிளான். ஸ்டேர் கேஸ் வந்து ஒரு 6 அடி சேர்த்து வரும். 33க்கு 26 அந்த மாதிரி வீட்டோட பிளான் இது. இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே வடக்கு, கீழே தெற்கு, ரைட் சைடு வந்து கிழக்கு, லெஃப்ட் சைடு வந்து நம்ம பார்க்குறதுல வந்து மேற்கு. இது மேற்கு பார்த்த வாசப்படி உள்ள வீடு. இது வடமேற்கு பகுதியில் ஃபேஸிங் மேற்கில் வீட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் மத்தியில் வர மாதிரி இருந்தாலும் அது வந்து வடமேற்கு பகுதியில் வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸ் வந்து தென் மேற்கு பகுதியில் கொடுத்துருக்கேன். சவுத் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கேன். அங்கே கொடுக்கலாம், ஒரு வாஸ்து முறை உண்டு, அதனால் அங்கே வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் சைடில் வடக்கு பக்கம் கூட ஒரே டாக்லிக் ஸ்டேர் இல்லாமல் நேராக ஸ்டேட் ஸ்டேர் கேஸ் கொடுக்கலாம். அது உங்கள் வீட்டில் இடத்த பொறுத்த பிளானை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்தோட அமைப்பை பொறுத்து நீங்கள் ஸ்டேர் கேஸ் வச்சுக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு வரண்டா மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் கேட்டு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் வித் டைனிங் ஏரியா 15 ஹாலுக்கு 13 அந்த மாதிரி லிவிங் ஏரியா இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட்டில் பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன், அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் 2 கொடுத்துருக்கேன், அதுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். இது எதனாலனாக்கா ஏதாவது ஒன்று காமன் பண்ணாலும் நமக்கு வந்து சென்டரில் இருக்கும், வீட்டில் சென்டரில் வரும் டாய்லெட்டு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டுமே அட்டாச் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பெட்ரூம் 2 பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பூஜ் ரூம் ஆக்கலாம். இல்லைன்னா வீட்டுக்கு நேர் என்ட்ரன்ஸில் இருக்கிற டாய்லெட்டை கூட நீங்கள் பூஜ் ரூம் ஆக்கலாம், ஏதாவது ஒன்று பூஜ் ரூம் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்கேன். 10க்கு 11 அந்த மாதிரி பெரிய கிச்சன் தான். அங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், எல்லா பொருளும் சௌகரியமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெரிய கிச்சன் தான் அது. நல்லா இடப்பழக்கமான பிளான் தான் அது. நான் ஏற்கனவே வடக்கு கிழக்கு தெற்கு போட்ட பிளான் தான். அதில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி மேற்கு பக்கம் போட்டிருக்கேன். சில பிளான் வந்து நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலே எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும், அந்த மாதிரி ஒரு பிளான் இது. அதனால் இதை வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி மேற்கு பக்கம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இது 27க்கு 26 சைஸ் உள்ள பிளான் இது. உங்களுக்கு இட தேவை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேர் கேஸ் வந்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம். இந்த வீட்டில் என்ன இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேர் கேஸ் வைக்கிறது மூலமாக கீழே என்ன பிளான் இருக்கோ அதே பிளான் தான் வீட்டில் மேலேயே வரும். அதுக்கு மேலே 2 ஃப்ளோர் போகலாம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரல் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அது மாதிரி இது மல்டி ஸ்டோரி வீடு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதான் இந்த வீட்டோட பியூட்டி, இந்த பிளானோட பியூட்டி. இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த பிளான்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் டெய்லி மேக்ஸிமம் ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன். இதை எதை பேஸ் பண்ணினா இன்னிட்ட கீழே கமெண்ட்ஸில் யார் என்கொயரி பண்ணுறாங்களோ அந்த என்கொயரி பண்ண சைஸை தேர்ந்தெடுத்து நான் பிளான் போடுறேன். ஒரு சைஸ் எடுத்துட்டேன்னா அதை வந்து எல்லா திசைக்கும் மாற்றி அமைச்சு டிசைன் பண்ணி போடுறேன். அந்த மாதிரி கேட்குறவங்களோட ரெஃபரன்ஸை பொறுத்து அதை செலக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். அதனால் உங்களுக்கு கட்ட போகிற வீடு வந்து மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க, கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. அதில் நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிளானை தேர்ந்தெடுத்து நான் பிளான் போட்டு எல்லா திசையிலையும் மாற்றி அமைச்சு போடுவேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் மேலும் பயன்படும். அடுத்த வீடியோவில் அடுத்த பிளானோட சந்திப்போம். வணக்கம்.
ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.